சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான 2025 புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 7வது ராசியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய துலா ராசி அன்பர்களுக்கு வரப்போற 2025வது ஆண்டு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும், ஏதாவது அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொண்டு வருமா, அப்படி இல்லைன்னா எப்பவும் போல வேதனைகளையும் போராட்டங்களையும் மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால துளாராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட ரொம்ப சூப்பரா உங்களால பயன்படுத்திக்க முடியும். அதனால துளாராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன். அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் போராட்டமான அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய துலா ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ஆம் வருடத்தோட கிரக அமைப்புகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நீங்க தொட்டது துலங்கும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்களை பிடிச்சிருந்த பீடைகள் முழுமையா விலக போகுது. இதனால் வரைக்கும் நீங்க சந்திச்சுட்டு வந்த அவமானங்களும் தோல்விகளும் உங்களுக்கு வெற்றிகளா மாறப்போகுது அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். எதனால இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா துளாராசியை பொறுத்த வரைக்கும் வரப்போற 2025வது வருடம் குரு பகவான் உங்களுக்கு முழுக்க ஃபேவரா இருக்க போறார். குரு பெயர்ச்சி உங்களுக்கு முழுக்க சாதகமான ஒரு பெயர்ச்சியா இருக்க போகுது. அது கூடவே சனி பகவானோட பெயர்ச்சியும் துளாராசி அன்பர்களுக்கு ரொம்ப சூப்பரான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான பெயர்ச்சியா இருக்க போகுது. இத்தனை வருஷமா சனி பகவான் உங்களுக்கு கெடுதல்களை மட்டுமே கொடுத்து நிறைய இழப்புகளை மட்டுமே ஏற்படுத்திட்டு வந்தார். ஆனா இந்த 2025வது வருஷத்துக்கு அப்புறமா சனி பகவான் முறையா உங்களுக்கு யோகங்களை கொடுக்க போறார், அதிர்ஷ்டங்களை கொண்டு வர போறார். சனி பகவான் மூலமாவே உங்க வாழ்க்கையில அதிரடியான ஒரு சில மாற்றங்கள் நடக்க போகுது. அந்த மாற்றங்கள் உங்க வாழ்க்கையை உச்சகட்டத்துக்கு கொண்டு போக போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இந்த 2025வது வருஷத்துல நடக்க போற ராகு கேதுக்களோட பயிற்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் துளாராசி அன்பர்களுக்கு முழுக்க சாதகமா தான் இருக்க போகுது. பெரிய அளவுல பாதிப்புகளை கொடுக்காது. இன்னும் சொல்ல போனா தொடர்ச்சியா தடைகளை மட்டுமே சந்திச்சுட்டு வந்த ஒரு சில காரியங்கள் கூட இந்த ராகு கேதுக்களோட பயிற்சிக்கு அப்புறமா ரொம்ப சூப்பரான முறையில நடந்து முடிய போகுது. இந்த ராகு கேதுக்களோட பயிற்சிக்கு அப்புறமா அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லுவேன். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த 2025 மே மாதத்துக்கு அப்புறமா குரு பகவான் ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆவார். அப்படி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவானோட நேரடி பார்வை உங்களோட ஜென்ம ராசியான துலா ராசியில பதியும். அப்படிங்கறதால இந்த 2025 மே மாதத்துக்கு அப்புறமா உங்களோட மன தைரியம் அப்படிங்கிறது 2 மடங்கா அதிகரிக்கும். மன செலவுல ரொம்பவே தெளிவான ஒரு நிலைமைக்கு நீங்க வந்துருவீங்க. மன குழப்பம் அப்படிங்கிறது உங்களை விட்டு முழுமையா விலகி போயிடும். நோய் நொடிகள் இல்லாத ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. முக்கியமா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு எனர்ஜியை ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற நிறைய தன்னம்பிக்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில துளாராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி வாகன யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நிலங்கள் வாங்கக்கூடிய யோகங்களையும் வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் கட்டாயமா ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல குரு பயிற்சிக்கு அப்புறமா குரு பார்வை உங்களோட ஜென்ம ராசியான துலா ராசியில நேரடியா பதியும். அப்படிங்கறதால திருமண தடைகள் அப்படிங்கிறது 2025 மே மாதத்துக்கு அப்புறமா முழுமையா உடைய போகுது. திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது கூடி வரப்போகுது. திருமணத்துக்கு அப்புறமா குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை இந்த குரு பார்வை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். அதே போல குரு பகவானோட அருளால இந்த 2025வது வருஷத்துல உங்களுக்கு சீரான வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். பெரிய அளவுல பண நெருக்கடி, பண தட்டுப்பாடு அப்படிங்கிற பிரச்சனைகளே உங்களுக்கு இருக்காது. நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அதுவும் இல்லைன்னா உத்தியோகத்திலேயே இருந்தாலும் சரி, உங்களோட வாக்கு திறமையால நிறைய பணத்தை நீங்க சம்பாதிக்க போறீங்க. பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்க போகுது. ஒரு சில துளாராசி அன்பர்களுக்கு திடீர் ஜாக்பாட் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் பரிசு பொருட்கள் கிடைக்கிறதுக்கும் கூட இந்த 2025வது வருடத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
இதனால சொந்த தொழில் செஞ்சுட்டு வரக்கூடிய துளாராசி அன்பர்கள் தொழில் ரீதியா நமக்கு முன்னேற்றமே இல்லையே அப்படின்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. நீங்க முன்னேறக்கூடிய காலம் அப்படிங்கிறது நெருங்கி வந்துகிட்டே இருக்குது. முக்கியமா உங்களோட தொழில்ல நீங்க உங்களோட எதிரிகள் மூலமா நிறைய நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வரீங்க, நிறைய வீழ்ச்சிகளை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னாலும் இந்த 2025 மே மாதத்துக்கு அப்புறமா எதிரிகள் மூலமா உங்களுக்கு பெரிய அளவுல நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்காது. உங்களோட எதிரிகள் உங்களுக்கு நண்பர்களா மாறிடுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட திறமையால உங்க எதிரிகள் உங்ககிட்ட தோத்து ஓடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இதனால் வரைக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடிய துளாராசி அன்பர்கள் உங்க எதிரி ஜெயிக்கிறத மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா இந்த 2025 மே மாதத்துக்கு அப்புறமா நீங்க ஜெயிக்கிறத உங்க எதிரி வேடிக்கை பார்க்க போறான். ஒரு எதிரி 2 எதிரி அப்படின்னு இல்லாம உங்களுக்கு எத்தனை எதிரிகள் இருந்தாலும் சரி அத்தனை எதிரிகளையும் வீழ்த்தி தொழில்ல நீங்க மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அமைக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த 2025வது வருடம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 2025வது வருஷத்துல சனி பகவான் மீன ராசிக்கு பேச்சு ஆயிடுவார். அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுல சிக்கல்கள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருக்காது. உங்க குடும்பத்துல இருக்கிற பெரும்பாலான உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, உங்களுக்கு ஆதரவா நடந்துக்குவாங்க. ஒரு சில துளாராசி அன்பர்களுக்கு சொந்த பந்தங்கள் மூலமா ஒரு சில உதவிகள் கூட இந்த காலகட்டத்துல கிடைக்கும். முக்கியமா உங்களோட குழந்தைகளும் உங்க வாழ்க்கை துணையும் நீங்க சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்குவாங்க. உங்களை மகிழ்ச்சிப்படுத்துற மாதிரியான ஒரு சில காரியங்களை அவங்க கட்டாயமா செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த 2025வது வருஷத்துல உங்க நண்பர்கள் மூலமாவும் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு சில உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்க நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் பக்க பலமாகவும் இருப்பாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் வந்தாலும் சரி, நண்பர்களோட ஆதரவால, நண்பர்களோட பக்க பலத்தால அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்க ரொம்ப சுலபமா ஊதி தள்ளிட்டு வந்துருவீங்க. ஒரு சில துளாராசி அன்பர்களுக்கு உங்களோட நண்பர்கள் மூலமாவே எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கு கூட இந்த 2025ல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 2025வது வருஷத்துல வேலை பார்க்குற இடங்கள்ல கொஞ்சம் அதிகமான வேலை பளு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். வேலை சம்பந்தமா நீங்க அதிகமா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கும். வேலை சம்பந்தமா நீங்க வெளி இடங்கள்ல தங்க வேண்டிய ஒரு சூழலும் உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். அதே சமயம் நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல போட்டிகளும் பொறாமைகளும் கண்டிப்பா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களை எப்படியாவது வீழ்த்திடணும் அப்படின்னு ஒரு கூட்டம் சதி பண்ணிக்கிட்டே இருக்கும். சரியான நேரத்துக்காகவும் காத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க. இதனால உத்தியோகத்துல இருக்கிற துளாராசி அன்பர்கள் இந்த 2025வது வருஷத்துல கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். வேலை செய்யற இடங்கள்ல தேவையில்லாத பேச்சுக்கள், வெட்டி பேச்சுக்களை முழுமையா தவிர்த்துக்கணும். தேவையில்லாத பேச்சுக்கள் தான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத எப்பவும் மனசுல வச்சுக்கணும். முக்கியமா உத்தியோகத்துல இருக்கிற துளாராசி அன்பர்கள் வேலை செய்யற இடங்கள்ல யாரையுமே முழுமையா நம்பாதீங்க. எல்லோரையுமே சந்தேக கண்ணோடையே பாருங்க. உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே தங்கமானவங்க அப்படின்னு நினைக்காதீங்க. பெரும்பாலானவங்க தகரமா தான் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா துளாராசி அன்பர்கள் வேதனைகள்ல இருந்து விடுபட்டு சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா இந்த 2025வது வருடம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.